ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது ரெட் கியர் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் மைன்கிராஃப்ட் பார்ட் 13 தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புது வீட்டுக்கு வந்து மாற போகிறோம். ஓகேவா? இது வந்து நம்மளோட பழைய வீடு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான் இருந்தேன்னா, இந்த நெதர் போர்ட்டலுக்குள்ளேயே போய் நிறையா கோல்டு அள்ளலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ இப்போ நாம் வந்து புது வீடு மாதிரி ஆகணும். நெதர் போர்ட்டலே உருவாக்கிட்டோம், வீடு கட்டி ஆகணும். ஆனால் இன்றைக்கி நம்ம எதில் வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் மூடில். ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதாவது கொஞ்ச நாள் முன்னாடி வந்து இந்த வேர்ல்டு கிடையாது, வேற ஒரு வேர்ல்டு வச்சுருந்தேன். அவ்வா போச்சு, அட க்ரீப்பரு! இங்கே பாருங்க, வீடே வெடிக்க வச்சிருச்சு இந்த க்ரீப்பரு. இவன் மரத்தான் பின்னாடியே சுற்றின்னு கிடக்குறான். டேய், போய் தொலையண்டா அப்படிக்கா. ஏங்க க்ரீப்பர் பாருங்க, இப்படி பார்த்து வச்சிருக்கிற வேலையை. அட திருட்டு க்ரீப்பரு, உன்னை தனியாக வந்து கவனிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு தூங்குவோம். அந்த சாம்பி பைய வேற கிட்டக்க வந்துட்டான். அதில் ஏஞ்ச உடனே ஒரு இந்த மாதிரி உதச்சி விட்டான். ஒரு இடத்துல உக்கார வச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கு மேலே இவனுக்கு மூமெண்ட்டு கிடையாது. ஆனால் அந்த க்ரீப்பர் பார்த்து வரனால பாதி வீடு ஓட்டையாயிடுச்சு. இங்கே பாருங்க, பிஃபோர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப்டர் நான் காட்டுறேன்னு சொல்கிறதுக்குள்ளே யாராவன். ஓகே. இப்போ வந்து வீடை கட்டுவோம். சரி, கட்டலான்னு கட்டிகிட்டு இருக்கும்போது குறுக்க இன்னொரு க்ரீப்பர் இருந்துச்சு. இதுகிட்ட சும்மா பண்ணலான்னு நெதர் போர்ட்டலுக்குள்ளே அனுப்பிடலான்னு நெதர் போர்ட்டல் வழியாக பூந்து வந்தேன். அதுவும் அழகாக அப்படியே நெதர் போர்ட்டலுக்குள்ளே தாவி போய் உக்காந்துருன்னு பார்த்தா அதுதான் இல்லை. அது நெதர் போர்ட்டலுக்குள்ளே போகவே இல்லை. பார்த்தா இங்கே வந்து டொபுல்னு வெடிச்சிச்சு. சொல்ல மாட்டேன் அப்படியே. ஓகே, இங்கே வந்து இது ஒரு சிவாமா அடிச்சு விட்டுருச்சுறான். ஓஹோ, போச்சு. இந்த க்ரீப்பருக்கும் எனக்கும் என்றைக்குமே வந்து கரெக்டாக வராது. க்ரீப்பரு சும்மா நசன்னே இருக்கும். சரி, இதெல்லாம் அடுத்த வீடியோவில் சரி பண்ணிடலாம். விட்ருங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஓகே, ஆஃப்டரை பார்த்துக்கோங்க. ஆஃப்டர் இந்த வீடு இப்படி தான் இருக்குது. இதான் நான் விட போகிறேன்ல, அப்புறம் எதுக்குறா நீ புதுசாக வீடு கட்டுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி இந்த வீடியோ திருப்பி ரீபில் பண்ணுறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா இது நம்ம வில்லேஜர்கிட்டேருந்து தான் பறித்தோம். திருப்பி இந்த வில்லேஜருக்கே கிஃப்டாக கொடுத்துருவோம். அடகையே தராமல் வீட்டையே திருப்பி கொடுத்துட்டு, ஆனால் சில பேர்லாம் வீட்டையே இடிச்சு விட்ருவாங்க. நாம் வந்து இடிஞ்சு போன வீடியோ சரி பண்ணி கொடுக்கணும்னா நம்மளுக்கு எவ்வளோ நல்ல மனசு பார்த்துப்பாங்க. ஓகே, இந்த வில்லேஜர் வந்து இதுலேயே வந்து தங்கிக்கிட்டோம். ஏற்கனவே இந்த பெட் எடுத்துன்னு போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு வில்லேஜர் தங்கிட்டு இருக்கான் போல். சரி பரவாயில்ல, அங்கேயும் ஒரு வில்லேஜர் இருக்கட்டும். இந்த வீடு நம்ம எப்படி வந்து ஹவுஸ் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சொல்லிட்டா. நாம் வந்து மைண்ட் ஷாஃப்ட்னு இந்த கேமில் ஒன்று இருக்குங்க. அது வந்து ஒரு கேவ் மாதிரி. அங்கே போனால் மைண்ட் பண்ணி வச்சவங்க வந்து ஒரு அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு காரட் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து அந்த இடத்துல கிடைக்கும். மைண்ட் ஷாஃப்ட் அந்த கேவ் மாதிரி இருக்குது, அதில் கிடைக்கும். அதில் வந்து என்னென்ன மெயினாக தேவைப்படுது, அதில் வந்து ட்ராக் இருக்கும், பவர் ரெயில் இருக்கும், அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு நாம் வந்து இந்த வீடை வந்து பில்டு பண்ணணும். அதுக்காக நாம் வந்து க்ரியேட்டிவ்க்கு மாறிட்டு இப்போ எல்லாத்தையும் நாம் வந்து ஃபாஸ்ட் ஸ்பீடில் வந்து பண்ண போகிறோம், ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா, நம்ம ஆதி காலத்தில் ஒரு வீட்டு கட்டணுமே அதே மாதிரி தான் ரெட்டு டெரகோட்டாவையும் ப்ளூ டெரகோட்டாவையும் வச்சு தான் கட்ட போகிறோம். அடுத்து வந்து ஸ்டோன் பிரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது இதாக இருக்குது. இது அடுத்து என்ன தேவைப்படும், ரெட் ஸ்டோன் பல்பு. அந்த பல்பும் தேவைப்படும். பல்பு. ஓகே, அந்த பல்பு எங்கடா காணோம். ஓகே, டைப்பே பண்ணிடுவோம். லேம்ப் எடுத்துப்போம். வேற என்ன, லிவர் தேவை, டஸ்ட்டு தேவை. ஃபஸ்ட்டு டஸ்ட் எடுத்துப்போம். லிவர் எங்கே இருக்குது, லிவர் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். இங்கே இருக்குது லிவர். ஓகே, லிவரும் கிடச்சிச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த நைட்டை ஸ்கிப் பண்ணிடுவோம். இங்கே வந்து பார்த்தா ஒரு ஜாம்பி வந்து விரட்டிகிட்டு இருக்கு ஒருத்தனை. இந்த ஜாம்பி யாரை விரட்டுதுன்னு பார்த்தா வில்லேஜரை. அதுவும் ஒரு ஸ்பைடர் மேலே ஏறி உட்காந்து கமக்கமாக குதிரை ஓட்டிகிட்டு இருக்கு. குதிரை பாருங்க, இந்த ஜாம்பிஸ்லாம் எப்படிலாம் மாறிடுச்சுன்னு. சரியா, அதை விடுங்க. எல்லாம் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா, யூடியூப்லேருந்து எங்களுக்கு சில கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட்னா, சரி நான் கடைசியாக சொல்கிறேன். என்ன அது நெதர் போர்ட்டல் ஓட்டையிச்சு. அந்த க்ரீப்பர் வெடிச்சதில்ல, அதனால வந்து
ஆயிடுச்சு. சரி விடுங்க. நம்ம மறுபடியும் ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல் வச்சு பத்த வச்சுக்கலாம். நம்மள்ட்ட வீட்லயே இருக்கு. சரி டக்குன்னு வந்து இத பில்ட் பண்ண ஆரம்பிப்போம். எங்க பில்ட் பண்ண போறோம்? அப்டின்னா, இங்க பக்கத்துலயே தான். எங்க இங்க பண்ணலாமா? ஓகே. இப்படியே ஆப்போசிட்லயே பண்ணுவோம். அப்பதான் வந்து அந்த மைண்ட் கார்ட் டிரான்ஸ்போர்ட் வந்து ஈஸியா இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த மரத்தெல்லாம் கொஞ்சம் இடிச்சு விட்டுக்கிறோம். "அழிக்கிறீங்களே ப்ரோ" அப்படின்னு யாரும் கமெண்ட்ஸ்ல போட்டுறாதீங்க. இங்க பாருங்க. வீடியோவை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம ரொம்ப நேரம் பார்க்குறீங்க. அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேவா? நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறது தான் நெறைய பேரு. சரி இந்த டைம் லேப்ஸ் அப்படியே பார்த்து முடிச்சிருங்க. அடுத்து வந்து இப்போ டைம் லேப்ஸ் முடிஞ்சதும், நாம இப்போ வந்து ரயில் ஷிஃப்டிங் வந்து பண்ண போறோம். ரயில்வேல ஷிஃப்ட் பண்ண போறோம். டைம் லேப்ஸ் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. டைம் லேப்ஸ் எல்லாம் சரியான பூவானது. அத தள்ளி விட்டுருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான சில பொருட்கள் தேவைப்படுது. இதெல்லாம் வந்து தூக்கி போடுறோம். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா, லிவர் தேவை. ஆ லி லிவர் தேவை. மேலே வந்து நான் லேம்ப்ல செட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னன்னா, வந்து கிளாஸ் ஒண்ணு எடுத்துப்போம். எதுக்காக கிளாஸ்னா, விண்டோ வைக்கிறதுக்கு தான். விண்டோ வைப்பேன். ஏன்னா வந்து எல்லாம் நல்லா இருக்கும்ல. ஓகே. ரெயில்ல பவர் ரெயில் எடுத்துப்போம். அப்புறம் வந்து நார்மலா ரெயில்னு ஒண்ணு இருக்கு. அத எடுத்துப்போம். அடுத்தது மைன் கார்ட் எடுத்துப்போம். மைன் கார்ட். பேரு மறந்து போச்சுங்க. டைப் பண்றது எப்படின்னு மறந்து போச்சு. நம்ம வந்து நார்மல் இதே எடுத்துப்போம். நம்ம வந்து இதில தான் வந்து பொருட்கள் வைக்க போறோம். இதில நாம போலாமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் கண்டிப்பா போலாம். போக முடியும். ஆனா இது வந்து பொருட்கள அனுப்பணும்னா, செஸ்ட் வச்சு தான் அனுப்பணும். அதுக்கு வந்து ரெசிபி இருக்கு. ஒண்ணும் இல்ல. கிராஃப்டிங் டேபிள்ல இல்ல நம்ப இதுலயே கூட பண்ணலாம். என்ன பண்ண போறோம் பெருசா அப்டின்னா, இந்த மைன் கார்ட்டையும், செஸ்ட்டையும் ஒண்ணா சேர்த்தா போதுங்க. மைன் கார்ட் வித் செஸ்ட் உருவாக்கிடும். அத வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செஸ்ட்டுக்குள்ள எல்லா பொருட்களையும் போட்டுக்கலாம். சரி நம்மளுக்கு பட்டன் தேவை. எதுக்குன்னா அந்த ரெயில ஆக்டிவேட் பண்றதுக்கு. ஏய் சீச்சி! என்ன இவ்ளோ இஸ்கு புஸ்கா வச்சுட்டு இருக்கான் இவன். டேய் அதெல்லாம் எடுத்து விட்றா. ஒண்ணு போதும் நம்மளுக்கு. ஓகே. ஒரு பட்டன். ஆ பட்டன் எடுத்து இப்டி மேல வந்து வச்சு விட்டுருப்போம். அடுத்து ஒரு பவர் ரெயில். அத இப்டி வைப்போம். ஓகேவா? இப்போ வந்து அந்த பவர் ரெயிலுக்கு அப்புறம் ரெயில் வைப்போம். ரெயிலே வச்சுட்டு போவோம். ஆஹா! இங்க இதெல்லாம் இருக்கே! இதெல்லாம் உடைச்சு தான் எடுக்கணும். உடைங் இந்த கதவு வேற இன்சல்ட் பண்ணுது. ம். இந்த பிக்காக்ஸ் வேற காணாம போயிடுது. ம். ஓகேங்க. இப்போ வந்து கரெக்ட்டா இருக்கு. ம். ஆஹா! மறுபடியுமா? இங்க வைக்க முடியாதே! டர்ட் வேணும். ம். இப்ப பரவால்ல. டர்ட்டா மாத்தியாச்சு. ம். இப்ப பரவால்லங்க. இத பண்றதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும். ஓகே. இந்த இடத்துல வந்து ஒரு இத வச்சுப்போம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு பவர் ரெயில் வச்சுப்போம். எதுக்காக இந்த பவர் ரெயில் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ரெயில் தான் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும். நம்ம மைண்ட் கார்ட்டோட ஸ்பீடு வந்து இந்த ரெயில்ல போச்சுன்னா, ட்ராவல் ஆக தான் செய்யுமே தவிர, இந்த பவர் ரெயில்ல போச்சுன்னா, இந்த பவர் ரெயில் இது இந்த மைண்ட் கார்ட்ட வந்து பவர் பண்ணிவிடும். அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா, ரெட் ஸ்டோன் டார்ச் ஒண்ணு தேவைங்க. அத நம்ம கடைசியா எடுத்துக்கலாம். இத எடுத்து விட்டுருவோம். ஏன்னா, இப்ப மேல ஏற போறோம்ல, அதுக்கு இந்த வெறும் ரெயில்ல பவரே இருக்காது. ஆமா வெடிச்சிருச்சு. மறுபடியுமா? டேய் 3வது வாட்டி நீ கிரீப்பர் வெடிக்குதுடா. இந்த கிரீப்பரோட சவுண்ட் இன்னைக்கு சுத்தமா நல்லா இல்லங்க. அதனால இப்ப வந்து டக்குனு அத ரெடி பண்ணி விட்டேன். ம். கிரீப்பர ஒரு நாளு கிரீப்பர் ஃபார்ம் செய்யலாமா? கிரீப்பர் ஃபார்ம்ல இந்த இடத்துல என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியும். என்ன கிடைக்கும்? இப்போ வரைக்கும் தெரியாது. ஓகே. இப்ப நாம வந்து என்ன பண்ணலாம்னா, ரெட்ஸ்டோன் டார்ச் எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம வந்து கிரியேட்டிவ் வழியா தான் போறோம். இதுல வந்து கிளாஸை ஃபர்ஸ்ட் உள்ள வச்சுப்போம். ஏன்னா டார்ச் எடுக்கிறது வந்து கொஞ்சம் இடம் தேவைப்படும். அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வந்து இங்கேயே வந்து டார்ச் வந்து கலெக்ட் பண்ணிப்போம். ஓகே. டார்ச் வந்ததும் எப்படி இதில் வைக்கிறது அப்படின்னா, பவர் ரெயில் பக்கத்துலேயே வச்சு விட்ருங்க.
எதுக்காக நான் வந்து ஸ்டார்ட்டிங்கில் யூஸ் பண்ண இதுக்கு வைக்கலண்ணா அதுக்கு அந்த பட்டனே போதும். ஏன்னா அது ஆன்லேயே இருந்துச்சுன்னா நம்ம வைக்க வைக்க வந்துட்டே இருக்கும். சும்மா திருப்பி திருப்பி போஸ்ட் ஃபாஸ்ட் டெலிவரி ஆகிட்டே இருக்கும். ஓகே. அது அந்த பட்டன் அழுத்தினா ஆக்டிவேட் ஆயிரும். அது போதும் நம்மளுக்கு. இப்போ ஒரு மைண்ட் கார்ட் வச்சு நாம இதில் ரைடு போகிறாங்க. ஓகேவா? அழுத்துறது பாருங்க. அந்த ரெயில் பவர் ரெயில் வர வரைக்கும் ஸ்பீடு வந்து கம்மியாக தான் இருக்கும். பவர் ரெயிலில் பட்டத்தை சும்மா தெரியும். ஆனால் இப்போ டீஆக்டிவேட் ஆகிருக்க பவர் ரெயிலில் நாம் போயிட்டு நம்ம ரெயில் போச்சுன்னா என்ன ஆகும்னா சுவிட்ச் ஆஃப் ஆயிரும். என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இன்னொரு கிரியேட்டிவ் சீரிஸ் ஆரம்பிச்சு அதில் நான் வந்து அயன் ஃபார்மை ரீபில்டு பண்ணலான் இருக்கேன். அடுத்து ஒரு சீக்ரெட் பேஸை உருவாக்கலான் இருக்கேன். அது எதுக்காகண்ணா சரி இங்கே பாருங்க. இதை வந்து மைண்ட் கரெக்ட் வச்சு செஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ரெண்டா ஒன்று வச்சு ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சா போதும் மைண்ட் கரெக்ட் வச்சு செஸ்ட் ரெடி ஆயிரும். சரி சீக்ரெட் பேஸ் எதுக்காக பண்ணலான் இருக்கேன்னா ஒருவேளை நீங்கள் வந்து உங்கள் வேர்ல்டை ஓப்பன் டு லேண்ட் கொடுத்தீங்கன்னா அதாவது மல்டிப்ளேயர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு எடுத்த லூட்டெல்லாம் அவனுங்க நக்கிட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி அதாவது ஃப்யூச்சரில் நான் வந்து பேஸை பில்ட் பண்ணுறேன். சீக்ரெட் பேஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் செஸ்டெல்லாம் வச்சு இந்த கூட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பண்ணி இது உங்களோட அதிகமான அதாவது பயங்கர விலை மதிப்பான லூட்டெல்லாம் வந்து பாதுகாக்க முடியும்ல. அதுக்கு தான் எல்லாம் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான். அதுவும் உங்களோட லூட்டுக்கான ப்ரொடெக்ஷன். சரி ஃபஸ்ட்டு இது பார்சல்லேருந்து ரெடி அனுப்பிச்சி விட்ருவோம். இங்கேருந்து நேரம் எங்கே போகுது கரெக்டாக அங்கே போயிட்டு அங்கே நின்றுதுன்னு பார்த்தா 2 பார்சலையும் அனுப்பிச்சதுக்கப்புறம் ஒரு பார்சல் டெலிவரி அது பாட்டுக்கு திரும்பி ரிவர்ஸில் போயிடுச்சு. ஓகே இப்போ தான் புரியுதா அங்கே ஏதாவது 2 தான் நிறுத்த முடியும். சரி ஒரு பவர் ரயில் வச்சா ஒரு மைண்ட் கார்டு தான் நிறுத்த முடியும்னு அந்த கொண்டே புரட்டோமே அங்கே 2 பவர் ரயில் வச்சுருக்கலாங்க. சரி விடுங்க ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இதை ஃபஸ்ட்டு எங்கள் வீடெலாம் வந்து நல்லா ரெடி பண்ணிக்கிட்டேன். மோனெல்லாம் இருந்துச்சுன்னு பயங்கர கோணலாக இருந்துச்சு வீடு. அதான் வந்து இப்போ சரி பண்ணிட்டேன். இப்போ வந்து வீடுக்கு வந்து கரெக்டாக வந்து லிக் இருக்குது. இங்கே பாருங்களேன் போஸ்ட் ஃபாஸ்ட் டெலிவரி இங்கே பாருங்க நான் லான்ச் பண்ணால் திருப்பி அங்கே போயிட்டு வரோம். சரி ஓகே அவ்வளோதான். இப்போதைக்கு இந்த வீடு வந்து கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே வந்து டோரை வச்சுப்போம் ப்ரெஷர் பிளேட்டி வச்சுப்போம். அப்போ தான் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் டோர் ஃபீல் ஆகும். இந்த வீடு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல இந்த ஒயிட் பெட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நார்மலான ஒரு செஸ்ட்டையும் வந்து வச்சுட்டேன். ஓகேவா வந்து ஐயோ மாட்டிக்கிட்டேனே. ஓகேங்க இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு யூடியூப்லேருந்து கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனல் வளரும். ஓகேவா அப்புறம் நீங்கள் வந்து வியூஸ் வந்து அதிகமாக போயிருக்கு. அதுக்கு வந்து உங்ககிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Bye.